வெல்கம் டு சிபிராம் ஸ்ரீராம் லாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்குறோம். என்ன அன்பாக்சிங் வீடியோனா கீபோர்டு மவுஸு ஒரு காம்போவில் வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் 600க்கு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு நான் வந்து இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அன்பாக்சிங் வீடியோக்குள்ள போயிடலாம். 2000 years later. இப்படி தான் ஓப்பன் பண்ணாலே இப்படி தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து மவுஸுக்கு தனியாக ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கீபோர்டுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மவுஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் வந்து ப்ரோட்டோனிக்ஸ்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் வந்து இது ரேட்டிங் நல்லா இருந்ததுன்னு ப்ரோட்டோனிக்ஸ்லேருந்து இது வாங்கியிருக்கேன். இது வந்து ரெண்டுமே ஒரே இதில் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி. மவுஸ் வந்து இந்த மாதிரி தான் பேக்கிங் நம்மளுக்கு வந்துருக்கு. நல்ல ஒரு கவரில் தான் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. மவுஸும் பார்த்தீங்கன்னா மவுஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிடிச்சி யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குது. அதே மாதிரி இல்லை சீக்ரெட்டாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பட்டன். இதெல்லாம் நான் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். முன்னாடி இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிடலாம். டபுள் ஏ பேட்ரி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இங்கே வந்து தெரியுதா, இந்த இடத்துல ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் டபுள் ஏ பேட்டரி போட்டு செக் பண்ணலாம். பேட்டரி போட்டாச்சு, ஆன் பண்ணிடுறோம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், லைட் எரியுது தெரியுதா? இப்போ இது வந்து இது கனெக்ட் பண்ண இது ஒயர்லெஸ்ன்றனால இதுக்கு யூஎஸ்பி சிப் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கீபோர்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து ஒரு மவுஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டு கொடுத்துருக்காங்க. வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணுறோம். வாவ் கான்கிரட்ஸ். நான் ஆர்டர் போட்டிருக்கிறது கிரே அண்ட் பிளாக்ல. உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு ஏதாச்சும் கலர் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கீபோர்ட். பார்க்க நல்லா லுக்காக இருக்குது. பின்னாடி வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து இதுவும் வந்து இது பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறதுதான் போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்ல ஒரு கூல் லுக்காக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஆப்போசிட் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லா சுவிட்சும் அழகாக ப்ரெஸ் ஆகுது. இந்த இடம் ஃபுல்லாக இது வந்து யூசர் மேனுவல். இதில் வந்து என்னென்ன எப்படி பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இதை நான் வந்து உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். இதை வந்து நம்ம பிசிலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபோன்லேயும் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி டு உங்கள் சாக்கெட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த யூஎஸ்பி சிப்பை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனுக்கும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் டிவிக்கும் கூட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என் டிவி கனெக்ட் பண்ண தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கும் இந்த பேட்டரி வரும் தான். இதுக்கு வந்து AAA பேட்டரி கொடுத்துருவாங்க. நம்ம AAA பேட்டரி வந்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. இந்த இடத்துட்ட நம்ம சுவிட்ச் இருக்குது. அது முன்னாடி நம்ம ஸ்டாண்டில் எடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம சுவிட்ச் இருக்குது, ஆன் பண்ணிக்கலாம். தெரியுதா, இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது. ஆன் பண்ணோன்னே இங்கே வந்து லைட் எரியுது. இப்போ இது வந்து பேர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதையும் நம்ம ஆன் பண்ணி வச்சிடலாம். இதுவும் பேர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம வந்து டிவி கூட பேர் பண்ணி அது என்னென்ன யூஸ்ன்னு உங்களுக்கு காமிக்கிறது வேணும்னா பார்த்து வெயிட் பண்ணுங்கள். நானே டிவியில் கனெக்ட் பண்ணி ஒரு கீஸாக நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு கீஸும் என்னென்ன எதுன்னு பார்த்துக்கலாம். யூசர் மேனுவலே உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன். இது வந்து ஒயர்லெஸ் ரேஞ்ச் 10 மீட்டர் வரைக்கும் போயிருக்கும். 10 மீட்டருக்கு அந்த சைடு உள்ள இதை கூட நீ இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா?
இதை வந்து நம்ம 3 மில்லியன் டைம்ஸ் ஒரு கீயும் 3 மில்லியன் டைம்ஸ் வரைக்கும் கிளிக் பண்ணலாமா இதில் போட்டுது. வெயிட் வந்து இது கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம்ஸ் தான் இருக்குது. அதாவது ரெண்டுமே சேர்த்து 46 கிராம்ஸ் தான், 46 கிராம்ஸ் தான். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மவுஸ் தான் வந்து 3 மில்லியன் கிளிக்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாமா. சப்பா சொல்லிட்டேன், இது கிடையாது, இது ஒயர்லெஸ் மவுஸ். இது வந்து நம்ம 3 மில்லியன் கிளிக்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாமா. இது வந்து 10 மீட்ரு அந்த சைடு ஆப்ஜெக்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதோட வெயிட் வந்து 46 கிராம்ஸ். இதிலே போட்டிருக்காங்க, நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன வேணுமோ பார்த்துக்கலாம். அதாவது இந்த F1லேருந்து F12 வரைக்கும் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட் கீஸ், மல்டிமீடியா ஷார்ட்கட் கீஸ். அதாவது இது வந்து பிரைட்டை வந்து லெஸ் பண்ணுறது, F2 வந்து பிரைட்டை அதிகமாக்குறது, F3 வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் போகிறதுக்கு, F4 வந்து ரீவைண்ட் பண்ணுறதுக்கு, F5 வந்து பாஸ் பண்ணுறதுக்கு, அப்புறமேல் ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கும், F6 வந்து ஃபார்வர்ட் போகிறதுக்கு, F7 வந்து வால்யூமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, F8 வந்து வால்யூமை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு, F9 வந்து வால்யூமை இருக்கிறதுலே அதிகமாக போகிறதுக்கு, F10 வந்து சர்ச் பண்ணுறதுக்கு, F11 வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, F12 வந்து ஹோமுக்கு போகிறது, அதாவது இன்டர்நெட்குள்ளே போகிறது. இப்போ இதில் நார்மலாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதான் 1 2 3 கொடுத்துருக்காங்க. அப்புறமேலு இதை வந்து பேர் எப்படி பண்ணுறதுன்னா மேனுவல்லே கொடுத்துருக்காங்க. அதாவது இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து ஒயர்லெஸ் கீபோர்டு வந்து இதையும் நம்மளால 10 மீட்டர் வரைக்கும் எடுத்துக்க முடியுமா. இது வந்து 397 கிராம்ஸ், ரொம்ப லைட்டாக தான் இருக்குது பார்க்க. இதை வந்து 10 மில்லியன் கீ ஷாட்ஸ், ஒரு கீஸுக்கு 10 மில்லியன் வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணலாமா, ஒன்றுமே ஆகாது அதுக்குள்ள. இதுக்கு வந்து 2 AAA பேட்டரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பவர் சேவிங், ஃபங்க்ஷன் ஷார்ட்கட் கீஸ், 10 மீட்டர் வரைக்கும் போகுமா. இது வந்து 2.4 GHz யூஎஸ்பி ரிசீவர். வாங்க இதை நம்ம எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு AAA பேட்டரி 2 இதுக்குள்ளே போட்டுட்டு அதோட ரிசீவர் வந்து எடுத்துக்கணும். இப்போ SK+W வந்து அழுத்தி 3 செகண்ட் பிடிச்சிருக்கணும். அதாவது ஆன் பண்ணிவிட்டு 3 செகண்ட் பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் அந்த 3 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ரிசீவர் எடுத்து உங்களுக்கு பென்ட்ரைவோ லேப்டாப்போ இல்லை டேபோ எதுக்கு வேணுமோ டிவியோ எதுக்கு வேணுமோ கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துட்ட வந்து LED ஃப்ளாஷ் லைட் எரியும். அதுக்கப்புறமேல உங்கள் கீபோர்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதே மவுஸும் அதே இதுதான். ஆனால் இதுக்கு வந்து எப்படின்னா இதை ஆன் பண்ணிட்டு இதை மூணுத்தையுமே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா டிவி கூட வந்து பேர் ஆகிடும். இப்போ நான் அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, என்ன நான் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் குட்டாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் கொடுத்துட்டு அடுத்த கமெண்ட் என்ன பண்ணலான்னு கொடுங்க. பாய்.